வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 4181 கோடி மதிப்பீட்டில் வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மான நஷ்ட ஈடு வழக்கு, உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த திமுக. தமிழ்நாட்டில் 48 கோயில்களில் நாளை முதல் இலவச நீர்மோர் வழங்கப்படும், அமைச்சர் சேகர் பாபு தகவல். அரசு அலுவலர்களுக்கு அகவிலைப்படி 50% உயர்வு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்த அரசு சங்கங்கள். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ரூபாய் 4181 கோடி மதிப்பீட்டில் வடசென்னை வளர்ச்சி திட்ட விரிவாக்க பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வடசென்னை வளர்ச்சி திட்டம் விரிவாக்கம் துவக்க விழா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. சுமார் 4181 கோடி மதிப்பீட்டிலான இந்த வளர்ச்சி திட்ட பணிகளின் துவக்க விழாவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர், திமுகவின் கடந்த பட்ஜெட்டில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்காக 1000 கோடி அறிவித்தோம். ஆனால் வடசென்னையில் மக்கள் தொகை, இடப்பற்றாக்குறை, போக்குவரத்து நெரிசல் மற்றும் மக்களிடம் எழுந்த கோரிக்கைகளை முன்வைத்து 4181 கோடியாக உயர்த்தி 11 அரசு துறைகளுடன் இணைந்து இந்த மெகா திட்டம் செயல்பட போவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். நம்மை பொறுத்தவரை துயர் வரும் நேரம் துணை நீக்கிறது மட்டும் இல்ல, துயர் துடைக்க துயர் திட்டங்களையும் உருவாக்கிட்டு வரோம். சென்னை மீண்டும் புது பொலிவு அடைஞ்சுக்கிட்டு வருது. இதுக்காகவே தீட்டப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு திட்டம் தான் வடசென்னை வளர்ச்சி திட்டம். திராவிட மாடல் அரசினுடைய கடந்த பட்ஜெட்ல இந்த திட்டத்திற்காக 1000 கோடி ரூபாய் அறிவிச்சோம். ஆனா வடசென்னையோட மக்கள் தொகை, இடப்பற்றாக்குறை, மக்கள் நெரிசல், போக்குவரத்து நெரிசல், இந்த பகுதி மக்கள்கிட்ட இருந்து வந்த கோரிக்கைகள், இதையெல்லாம் மனசுல வச்சு இன்னைக்கு அந்த தொகையை 4 மடங்கு உயர்த்தி 4181 கோடி ரூபாய் மதிப்பில் 11 அரசு துறைகளோடு இணைஞ்சு வடசென்னைக்கு, அதனுடைய வளர்ச்சிக்கு இந்த மெகா திட்டம் செயல்பட போகுது. இந்த திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தோட திட்டங்களுக்கு 440 கோடி 62 லட்சம் ரூபாயும், இதர துறையோட திட்டங்களுக்கு 286 கோடி ரூபாய் 46 லட்சம் ரூபாயும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் ஒதுக்கீடு செய்யும். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே.என். நேரு, சேகர் பாபு, தங்கம் தென்னரசு, மா. சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ், நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மான நஷ்ட ஈடு கோரி திமுக தரப்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் R.S. பாரதி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோருக்கு எதிராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போதைப் பொருள் வழக்கில் தன்னை தொடர்பு படுத்தி பேசியதாக அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் R.S. பாரதி வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. போதைப் பொருள் பறிமுதல், கைது தொடர்பாக திமுகவை தொடர்பு படுத்தி பேசியதாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. இது தொடர்பாக திமுக சார்பாக மூத்த வழக்கறிஞர் ஆஜராகி வாதங்களை முன்வைக்க உள்ளார். தமிழ்நாட்டில் 48 கோயில்களில் நாளை முதல் பக்தர்களுக்கு இலவசமாக நீர்மோர் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை மண்ணடியில் உருது பள்ளியில் வகுப்பறைகளை அமைச்சர் சேகர் பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு, வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் நாளை முதல் தமிழ்நாட்டில் உள்ள 48 முதல்நிலை கோயில்களில் பக்தர்களுக்கு இலவச நீர்மோர் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார். இந்த நீர்மோர் வழங்கும் திட்டத்தை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் நாளை தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார்.
ஜூன் அல்லது ஜூலையில் பழனியின் முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதை தொடர்ந்து அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். 48 முதுநிலை கோயில்களுக்கு நாளை காலை இந்த இலவசமாக நீர்மோர் வழங்குகின்ற நிகழ்ச்சியை கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் துவக்கி வைக்க இருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மக்களின் தேவைகளை நன்கு அறிந்தவர் என்பதால் தான் வெயிலின் தாக்கம் தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த திட்டத்தை செயல்படுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். அகவிலைப்படி உயர்த்தி அறிவித்ததற்கு பல்வேறு அரசு அலுவலர் சங்கங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர். கடந்த 12ஆம் தேதி அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 46% இருந்த அகவிலைப்படியை 50% உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்த்தி அறிவித்ததற்கு பல்வேறு அரசு அலுவலர் சங்கங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர். சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பணியாளர்களின் கூட்டமைப்பு, தமிழ்நாடு சட்டமன்ற செயலக நிருபர்கள் சங்கம், தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறை பணியாளர்கள் சங்கம், இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் மற்றும் நிர்வாகிகள் ஆகியோர் முதலமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இந்த அகவிலைப்படி உயர்வால் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுகின்றனர். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரசுக்கு கடந்த மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட அதே தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு. செல்வ பெருந்தகை தலைமையில் நிதிக்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, பிரதமர் மோடிக்கு மக்களை பற்றி கவலை இல்லை எனவும் அவர் வெற்றி பெறுவதற்கு தேவையான யுக்திகளை கையாளவும் இந்தியாவில் பாசிச ஆட்சியை நடத்துவதில் மட்டுமே அவரது நோக்கமாக உள்ளதாக செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார். அவரு நரேந்திர மோடிக்கு அக்னி நட்சத்திர பத்தியும் கவலை இல்லை, மக்களை பத்தியும் கவலை இல்லை. அவர் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன உத்திகளை கையாளணுமோ, கொள்ளைப்புற வழிகாமல் எப்படியெல்லாம் பதவியை கைப்பற்றணுமோ எல்லா வேலையிலும் முன்னெடுப்பார். அவருக்கு யாரை பற்றி கவலை இருக்குது? நரேந்திர மோடிக்கு மக்களை பற்றி கவலை இருக்கா? அக்னி நட்சத்திரம் இப்போ வரமே மக்கள்லாம் அவதிப்படுவாங்களா, அதை பற்றி கவலை இருக்கா? மாணவர்கள்லாம் தேர்வு எழுத போகிறாங்க, பள்ளிக்கூடங்களில் தேர்வு எழுத போகிறாங்க, எதை பற்றி கவலை இருக்கு அவருக்கு? அவருடைய கவலையெல்லாம் ஒரு பாசிச ஆட்சியை நடத்த வேண்டும் இந்தியாவில் தான் கவலை அவருக்கு. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நிர்வாக குழு கூட்டம் வரும் 18ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் தலைமை கழகம் அறிவித்துள்ளது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாக குழு கூட்டம் வரும் 18ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு தலைமை நிலையம் தாயகத்தில் கழக அவைத் தலைவர் ஆடிட்டர் ஆ. அர்ஜுன்ராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் உயர்நிலை குழு, மாவட்ட கழக செயலாளர்கள், ஆட்சிமன்ற குழு, தணிக்கை குழு, அரசியல் ஆலோசனை குழு, அரசியல் ஆய்வு மையம் ஆகிய அமைப்புகளின் செயலாளர்கள் மற்றும் குழுக்களின் உறுப்பினர்கள், தலைமை கழக மற்றும் அணிகளின் செயலாளர்கள் ஆகியோர் இதனையே அழைப்பாக ஏற்று கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான ஊதிய நிலுவைத் தொகையை விடுவிக்க கோரி ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணியாற்றி வரும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி ஒன்றிய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத் ராஜ் அமைச்சர் கிரிராஜ் சிங்கிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அக்கடிதத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ஊரக பகுதிகளில் உள்ள பதிவு செய்யப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் வேலைவாய்ப்பு அளிக்கும் முக்கியமான திட்டங்களில் ஒன்றாகும். மேலும் ஊரக மக்களுக்கு வாழ்வாதார வாய்ப்பை வழங்குவதுடன் நீடித்த மற்றும் நிலையான ஊரக சொத்துக்களை உருவாக்கி உள்ளூர் மக்களின் முனைப்பான பங்கேற்புடன் கிராமங்களை மேம்படுத்தும் ஒரே திட்டமாகும். எனவே இதுவரை திரட்டப்பட்ட மொத்த ஊதிய பொறுப்பு தொகையான 1678.83 கோடியை தொழிலாளர்களுக்கு உடனடியாக ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்
மார்ச் 14 முதல் 19ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவித்துள்ளது. 20ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 35 to 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் உள்ள 4000 உதவி பேராசிரியர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதற்கான தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் மிக விரைவில் வெளியிட உள்ளது என்று முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கடந்த செப்டம்பர் மாதம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டது. ஆங்கிலத் துறையில் 656, தமிழ் துறையில் 569 உள்பட 65 துறைகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. 65 துறைகளில் காலியாக உள்ள உதவி ஆசிரியர் பணியிடங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. வரும் 28ஆம் தேதி முதல் ஏப்ரல் 29ஆம் தேதி வரை உதவி பேராசிரியர் பணிக்கான தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும், உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி கட்டிட வளாகத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி மாளிகை பெயர் பலகையினை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிட வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சீர்மிகு ஆளுமை கட்டிடம் மற்றும் கட்டளை மைய கட்டிடத்திற்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி மாளிகை பெயர் பலகை மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான உடற்பயிற்சி கூடத்தினையும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டு திறந்து வைத்து பார்வையிட்டார். மேலும் மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைத்த பின்னர் அமைச்சர் KN நேரு மற்றும் துணை மேயர் மகேஷ்குமார் உடற்பயிற்சி செய்தனர். சென்னை 1000 விளக்கு ஒயிட் சாலை பகுதியில் இன்று முதல் ஓராண்டுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக இன்று முதல் ஓராண்டுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது. அதன்படி சென்னை 1000 விளக்கு ஒயிட் சாலை பகுதியில் இன்று முதல் ஓராண்டுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது. பட்டுலா சாலை ஒயிட் சாலை சந்திப்பில் இருந்து ஒயிட் சாலை திருவிக சந்திப்பு வரை வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. ராயப்பேட்டை மணிக்கூண்டில் இருந்து அண்ணா சாலை நோக்கி ஒயிட் சாலையில் வரக்கூடிய வாகனங்கள் பட்டுலா சாலை ஒயிட் சாலை சந்திப்பில் இருந்து திரும்பி செல்ல வேண்டும். மேலும் அண்ணா சாலையில் இருந்து ஸ்மித் சாலையில் வரும் வாகனங்கள் ஸ்மித் சாலை ஒயிட் சாலை சந்திப்பில் வலதுபுறம் திரும்ப தடை செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். ராணிப்பேட்டையில் பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கான பூமி பூஜையை கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி துவக்கி வைத்தார். ராணிப்பேட்டையில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூடுதல் கட்டிடம் அமைக்கும் பணி மற்றும் பழைய பேருந்து நிலையத்தில் பயணியர் நிழற்குடை அமைக்கும் பணியினை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்வில் ராணிப்பேட்டை நகரமன்ற தலைவர் சுஜாதா மற்றும் உறுப்பினர் நரேஷ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் பெண் ஒருவர் மருத்துவம் படிப்பு படிக்காமல் கிளினிக் வைத்து பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்து வருவதாக அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் மருத்துவ குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட போது ரஜினிகாந்தி என்ற பெண் ஹோமியோபதி மருத்துவம் பார்த்தது தெரிய வந்தது. பின்னர் அவரிடம் இருந்த மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை பறிமுதல் செய்ததுடன் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து இலங்கைக்கு கடத்தி செல்வதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 110 கோடி மதிப்பிலான 874 கிலோ கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அதனை அத்தியாவசிய பண்டங்கள் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் மத்திய சுங்கத்துறை முன்னறிவு பிரிவு அதிகாரிகள் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள வருவாய் நிலங்களிலும் வன பகுதிகளிலும் தனியார் தோட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே தீப்பற்றி எரிந்து வருவது வாடிக்கையாக உள்ளது. தொடர்ந்து பல ஏக்கர் பரப்பளவில் காட்டு தீயானது பரவி எரிந்து வந்தது. மேலும் வன பணியாளர்கள் வனப்பகுதியில் எரிந்து வந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக பெரும்பள்ளம் வனசரகர் தெரிவித்துள்ளார்.
வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கம் மற்றும் மாநில செயலாளர் செல்வம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் நியாய விலை பொருட்களை தரமாகவும் சரியான எடையிலும் வழங்க வேண்டும், KYC முறையில் வீடு வீடாக சென்று கைரேகை பெறுவதையும் மற்றும் ஊழியர்கள் பணியில் இருக்கும் போது இறந்தால் இறந்தவர்களின் வாரிசுகளுக்கு பணி உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நியாய விலை கடை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நியாய விலை கடைகளுக்கென தனி துறை உருவாக்கப்பட வேண்டும். அனைத்து பொருட்களையும் பொட்டலமாக வழங்கப்பட வேண்டும். பணியாளர்களுக்கு நியாய விலை கடை பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். வருங்கால வைப்பு நிதியை சம்பந்தப்பட்ட PF அலுவலகத்திலே செலுத்தி ரசீது வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே தமிழக அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இவ்விஷயத்திலே தலையிட்டு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த தேசிய நெடுஞ்சாலையில் அரசு சொகுசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்து ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து 7 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அவர்களை மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தருமபுரி மாவட்டம் இண்டூர் கிராமத்தில் மின் இணைப்பு டாரிஃபை மாற்றி தரக்கோரிய கட்டிட மேஸ்திரியிடம் 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய வருவாய் மேற்பார்வையாளரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட 36 வார்டுகளில் பல ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்டுள்ள குப்பைகளை ஸ்வச் பாரத் மிஷன் திட்டத்தின் கீழ் 2,57,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் குப்பைகளை அகற்றும் பணி துவங்கியது. இதில் நகராட்சி ஆணையாளர் திருநாவுக்கரசு, பொறியாளர் ராஜேந்திரன், ஒப்பந்ததாரர் கோகுலகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு கோவை சுந்தாபுரம் பகுதியில் உள்ள பிம்ஸ் மருத்துவமனையில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு பின்னர் தொடர்ந்து 10 நாட்கள் தீவிர கண்காணிப்பில் வைக்கும் சிகிச்சை மையத்தின் துவக்க விழா நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிம்ஸ் மருத்துவமனையின் தலைவர் முருகதாஸ் சண்முகம் கூறுகையில் உடல் உறுப்புகள் தானம் குறித்து பொதுமக்களுக்கு இன்னும் கூடுதல் விழிப்புணர்வு தேவை என தெரிவித்துள்ளார். ஒரு மருத்துவராக நாங்கள் எந்த டைம் வேணால் நிறைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட நோயாளி நிறைய பேர் கிட்ட வர்றாங்க. அதாவது சர்க்கரை வியாதி, அதிகமான உயர் ரத்த அழுத்தம், மற்ற வியாதிகள் மூலமாக சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட நிறைய நோயாளி எங்கள்கிட்ட வர்றாங்க. அவங்களுக்கு சிறுநீரக ரத்த சுத்திகரிப்பு பண்ணுறோம். அது மீறி நம்ம கைமீறி போகும்பொழுது ஒரு மருத்துவ சிகிச்சை பலனில்லாமல் போகும்போது நாங்கள் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய நாங்கள் பரிந்துரைக்கின்றோம். அப்போ நிறைய கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. நிறைய நோயாளி வெயிட் பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு விழிப்புணர்வு நாங்கள் உண்டாக்க விரும்புகிறோம். அப்போது உலகத்தில் நிறைய பேருக்கு கிட்னி தேவைப்படுது, மற்ற உறுப்புகள் தேவைப்படுது. அப்போது உடல் உறுப்பு தானத்தை பற்றி நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். கண்டிப்பாக எல்லாருமே இதை புரிஞ்சுக்கணும். சிறுநீரக தானமோ மற்ற எல்லா உறுப்புகள் கண்ணிலிருந்து எல்லா தானமும் உண்டாகும். முக்கியமாக சிறுநீரகம் நம்ம நாட்டுக்கு தேவைப்படுது. நிறைய விழிப்புணர்வு கண்டிப்பாக உண்டாக்கணும். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சி அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் காங்கிரஸ் கட்சி சார்பில் தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்வதில் பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகிய மூவரும் இணைந்து நியமிக்கப்பட வேண்டிய விதிமுறையை மாற்றி மோடிக்கு சாதகமாக சட்டம் இயற்றிய ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் முருகேசன் உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பாஜக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் எல்லப்பள்ளி மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஸ்ரீ கணபதி மூல மந்திர ஹோமம், கடம் புறப்பாடு, மகா கும்பாபிஷேகம், சதாநாம அர்ச்சனை, விஸ்வரூப தரிசனம், மங்கள ஆர்த்தி, தீப ஆராதனை, அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து அபிஷேகம் செய்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் கைத்தறித்துறையின் சார்பில் கைத்தறி நெசவாளர்களுக்கு முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் வழங்கும் திட்டம் நடைபெற்றது. விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் தலைமை தாங்கினார். பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் முன்னிலை வகித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 3 பயனாளிகளுக்கு 3,19,473 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரானம்பட்டு ஊராட்சி ஒன்றியங்களில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிழற்கூடங்கள், பள்ளி கட்டிடங்கள் திறப்பு விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவை நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் துவக்கி வைத்தார். மேம்பாட்டு நிதியில் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் மக்களுக்கு தேவையான தேவைகளை எல்லாம் அறிந்து அந்த பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் செய்து கொடுக்கிறோம். இந்த கொத்தூர் பகுதிக்கு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த மலட்டாற்றில் ஒரு 7 கோடி ரூபாய் செலவில் ஒரு தரைப்பாலம் ஒன்று அமைக்கப்படும் என்பதை மக்களுக்கு அறிவித்திருக்கிறோம். இப்படி திட்டங்கள்
மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் முன்னணியாக திகழ்வது தளபதியோட அரசு. அதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளோம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இயங்கி வரும் தோல் தொழிற்சாலையில் தோல் கழிவுநீரை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் பாலாற்றில் கழிவுநீரை வெளியேற்றுவது தெரியவந்துள்ளது. எனவே தொழிற்சாலையில் மின் இணைப்பை துண்டித்து தொழிற்சாலையை மூட மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி தோல் தொழிற்சாலையின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குவது பிச்சையிடுவதற்கு சமம் என்ற குஷ்பு கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என நடிகர் மற்றும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் நிறுவனர் மன்சூர் அலிகான் கூறியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மன்சூர் அலிகான் இதனை தெரிவித்தார். கற்கை நன்று, கற்கை நன்று, பிச்சை புகினும் கற்கை நன்று இல்லையா? அவங்க பிச்சை காசுன்னு சொல்லியிருக்காங்களா? தவறு. அப்படிலாம் சிரமப்படுத்தி பேசக்கூடாது தான். ஆனால் 1000 ரூபாய், 6000 ரூபாய், 500 ரூபாய் இது கொடுக்குறாங்க. அதை பாராட்டலான்னு ஒரு பக்கம் இருந்தாலும் 45,000 கோடியா, 45,000மா மாதம் வட்டி கட்டுறாங்க. அதுதான் ரொம்பவும் ஜீரணிக்க முடியாததாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் இந்திய ஜனநாயக புலிகளின் கொள்கை இந்த அயல் நாட்டு அந்நிய முதலீடு எல்லாத்தையும் தூக்கிடணும். இரும்பு கோட்டை மாதிரி ரிஷப் பிரச்சிலான மாதிரி எல்லாத்தையும் மூடிட்டு இங்கே உற்பத்தியை பெருக்கணும், இங்கே உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இவங்க சம்பாரித்து வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு எல்லாம் தெரியாதது அல்ல. அவங்களுக்கு பிச்சை சொன்னது குஷ்பு பிராட்டியார் செய்தது தவறு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு கொடுக்குறவன் கொடுக்குறான், வாங்குறவன் வாங்குறாங்க. இருந்தால் நீ கொடு, 10,000 கொடு, 5 லட்சம் கொடுக்க சொன்ன மாதிரி கொடுங்க. சென்னையில் தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் தனியார் காப்பீட்டு நிறுவனத்தின் சார்பில் வினா விடை போட்டிகள் நடைபெற்றன. இதில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அரசு பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் 140 குழுக்களாக ஆன்லைன் மூலம் கலந்து கொண்டனர். போட்டியில் முதல் பரிசை சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் தட்டி சென்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 6135 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 200 ரூபாய் உயர்ந்து 49,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடாது என்றும் காசா மீது இஸ்ரேல் தொடுத்து வரும் போரை நிறுத்த வலியுறுத்தியும் அமெரிக்காவில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்துவது குறித்து பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தியும் கூட இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பதில் அளிக்கவில்லை. காசாவில் ஹமாஸ் படையை ஒழிக்கும் வரை போர் தொடரும் என்று அவர் கூறியுள்ளார். இவரது கருத்துக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இஸ்ரேல் நாட்டு மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்தை சிலர் முற்றுகையிட்டு காசா மீதான போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். சுமார் 300க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அமெரிக்க அரசின் நடவடிக்கைக்கு எதிரான குரலை எழுப்பி முழக்கமிட்டனர். இந்த சம்பவம் அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சி கட்டிட வளாகத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி மாளிகை பெயர் பலகையினை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிட வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சீர்மிகு ஆளுமை கட்டிடம் மற்றும் கட்டளை மைய கட்டிடத்திற்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி மாளிகை பெயர் பலகை மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான உடற்பயிற்சி கூடத்தினையும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டு திறந்து வைத்து பார்வையிட்டார். மேலும் மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைத்த பின்னர் அமைச்சர் KN நேரு மற்றும் துணை மேயர் மகேஷ்குமார் உடற்பயிற்சி செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.